இதுக்கு பேர் சிஐடி போலப்பா. ஒன்று அந்த பிச்சைக்காரன் பேர் தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் அவன் இருக்கிற ஏரியாவாவது தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, வெறும் மொட்டையும் சொட்டையுமா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு எங்கேன்னு போய் விசாரிக்கிறது. இதுங்களுக்கு வாடகை வேற கொடுத்து தொலைக்கணும். கிளி ஜோசியக்காரன் வேஷம் போட்டா என்னை பிடிச்சிக்கோங்கன்னு திருட நேரில் வந்து ஆஜராவான்னு நீ தானடா சொன்ன. இங்கே பாரு, நீ போட்ட கொடை வேஷத்தை விட இது ஒன்றும் சொதப்பல் கிடையாது. அன்னைக்கு வாங்காமல் வந்ததே எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் தெரியுமா? சிஐடி வேலை பார்த்தா சம்டைம்ஸ் அடி வாங்க வேண்டியது இருக்கும். விருப்பம் இல்லைனா தொப்பியை கலட்டி வச்சுட்டு நீ இப்போ இந்த வேலையிலேருந்து இப்போயே போயிடு. விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னான்? மட்டும் தனியாக இருந்திருந்தா இந்த கேஸை சொடக்கு போடுறதுக்குள்ள. ஆமாம் ஆமாம், ஒன்று பண்ணலாம். அந்த பக்கம் நீ உன் வழியில் விசாரி, நான் என் வழியில் விசாரிக்கிறேன். இதை முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாம் அந்த குண்டனை முத எங்கே வச்சு பார்த்தோம்? ரெஸ்டாரண்ட்டில். அங்கே தானே நாம் இந்த ஊரெல்லாம் சுற்றுறோமே, அதை விட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் போய் பார்க்கணும்னு தோணுச்சு உனக்கு? எஸ். இல்லை, இப்போ எனக்கு தோணியிருக்கு. நாம் உடனடியாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்க்கணும். நீ முதல்ல டாக்ஸி கூப்பிடு. உனக்கு அறிவு இல்லைங்கிறத நீ மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்க. இன்ன வரைக்கும் கிளி ஜோஷியம் பார்க்குறவங்க டாக்ஸி கூப்பிட்டு நீ பார்த்துருக்கியா? இல்லை. புரியுது. வா நம்ம பஸ்ஸில் போகலாம். ஹலோ, நில்லுங்க. என்ன சார் கை பார்க்கணுமா? எந்த ஊரா நீங்க? நாங்க தென்காசி. வேஷம் போட்டு திருட வந்திருக்கீங்களா? என்னது நாங்களா? ஆமா, நீங்க தான். நீங்க ரெண்டு பேரும் கொடை ரிப்பேர் பண்ற நீங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்ப தாடியும் தொப்பியும் வச்சிருந்தாங்க. இது ஒட்டு மீச பாருங்க. எங்க? சார், எனக்கு எதுவுமே புரியல. புரியாது. சிஐடி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு புரியாது. பஸ் ஸ்டாப்ல ஊருக்காரங்க வச்சு அடிச்சது பத்தாதுன்னு இவரும் போட்டு அடிக்கிறாரு. பாருங்க சார், நல்லா பாருங்க சார். இவங்க கேரளால இருந்து கேஸ விசாரிக்க வந்தவங்க. 1000 வாட்டி சொன்னோம்ல, we are CID from Kerala. we are CID from Kerala. I'm sorry sir. சிஐடி மேல கைய வச்ச இவங்க அத்தனை பேரையும் தூக்கி லாக்கப்ல வைங்க மிஸ்டர். அது என்னன்னா, வீட்டுக்கு வரும்போது முஸ்லிம் வேஷம், பஸ் ஸ்டாண்ட்ல கிளி ஜோசியம், யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும்ல சார். ஓகே, நீங்க போலாம். ஆனா ஒருத்தரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதுக்காக தான் நாங்க இருக்கோம். போங்க சார். நீங்க என்னதான் சார் பண்றீங்க? முஸ்லிம் வேஷம், கிளி ஜோசியம், அதுல என்ன பிரச்சனை? நாங்க கேஸ் க்ளோஸ் பண்ணா அது ஸ்டேட் போலீஸ்க்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கேரளால கேஸ் இல்லாம நாங்க இல்ல, இங்க கெஞ்சினதுனால தான் வந்தோம். பிடிக்கலனா எங்களை விட்டுருங்க. எனக்கு எந்த பிரச்சனையே இல்லை. கொலகாரனோட பிளட் டெஸ்ட் என்னாச்சு? இது வரைக்கும் ரிசல்ட்டே காணோம். அது எதுவும் வேண்டான்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. நாங்க அன்னைக்கு அப்படி சொன்னாலும் நீங்க உங்களுடைய டியூட்டியை பண்ணணும். எங்களுக்கு அந்த ரிசல்ட் உடனே வேணும். ஒரு டம்மியை கூட ரெடி பண்ண முடியாத உங்களெல்லாம். கம் ஆன் சார், என் ஜீப்ல போங்க. என்னது? ஜீப்லயே போலாம். எங்களுக்கு ஸ்டேட் போலீஸோட உதவி எங்களுக்கு தேவையில்லை. எஸ். கொடை ரெடி பண்ண போனப்போ அடி வாங்குற மாதிரி இருந்துச்சு, பட் வாங்கலை. ஆனால் கிளிஜி விஷயத்தில் நல்லா கொடுத்தாங்க.
இனி வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அடி வாங்கினதுல அந்த கிளியும் போயிடுச்சு. இல்லாட்டி அதை வச்சாவது பொழைச்சிருக்கலாம். உனக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு அந்த வேஷம். என்ன என்ன பார்த்துட்டு இருக்க? உன்னதான்டா. அவ பொண்ணா போயிட்டா. என் கை ரெண்டு உருத்துது. அந்த பொண்ணுக்கு தெரியுமாடா நம்ம சிஐடின்னு? சார் நீங்க உண்மையை சொல்லிருக்கலாம்ல, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காத. வேஷம் போட்டு சுத்துற சிஏடிங்களை நான் சினிமால தான் பார்த்துருக்கேன். நாங்க இப்படி நிறைய வேஷம் போட்டு தான் நிறைய கேஸுகளை விசாரிச்சு கண்டுபிடிப்போம். கொடையை உடைச்சதுக்கு தப்பா நினைக்காதீங்க. அதுவா இப்போ முக்கியம்? இப்போ எலும்பு முறிஞ்சில் நிற்கிறோம். சாரி. ஹே, அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுடைய பஸ் வரலையா? பஸ் போயிடுச்சு. இன்னைக்கு டைம்க்கு வேலைக்கு போக முடியாது, அதான் வீட்டுக்கு திரும்பி போறேன். ஓ, எங்க ஒர்க் பண்றீங்க? பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல சேல்ஸ் கேர்லா இருக்கேன். உங்களுடைய பேர் என்ன? ஷோபா. நான் ராம்தாஸ். தாஸ், நம்ம வேலை கேஸ் விசாரிக்கிறது. டெக்ஸ்டைல் ஷாப் எங்க இருக்கு? ஆகாசம். அது நாங்க கேஸ் விசாரிக்க போறப்போ மெயின் ஆபீசர் கூட கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க. மற்ற விஷயங்களை பார்த்துக்க. நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்புறம் மிஸ்டர் கான்ஸ்டபிள் காலேஜ் ஒழுங்கா போகிறதுனால கான்ஸ்டபிள் ஆயிட்டாரு. கேரளாவில் தள்ளு வண்டியில காய்கறி வித்துக்கிட்டு இருந்தான். ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. ஒரு கேஸ் விசாரிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு வேஷம் போட வேண்டியது. ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. அவர் ரொம்ப கோக்காரர் போல இருக்கு. ஹே, அப்படிலாம் இல்ல. இவனுக்கு இந்த ஆபீசர் கான்ஸ்டபிள் அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் தானே. அப்புறம் பார்க்கலாம். ஒரு சிஐடி ஆனதுக்கு அப்புறமாவது உன்னோட மனநிலை கொஞ்சமாவது மாறி இருக்கும்னு எதிர்பார்த்தேன்டா. தள்ளு வண்டி கதையை பத்தி வேற யார்ட்டையாவது சொன்ன உன் முகரே பேத்துருவேன் பாத்துக்க. ஏன்டா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸையே பிடிச்சிட்டு தொங்குவேன்? என் வயிறெல்லாம் எரியுது. எரியட்டும்டா, அப்படிதான் எரியணும். ஏன்டா உன்னால பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க முடியுமாடா? எனக்கு கிடைச்ச மெடல்ல பங்கு போட்டுக்கிட்டு நீ இருக்க. போடா திருட்டு போய். குட் ஈவினிங். செல்லம், வீட்டுக்கு போலாமா? வா. சோபா, நீ சொன்ன சிஐடி வராரு. அட, என்ன இந்த பக்கம்? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. அழாத செல்லம். அன்னைக்கு கொடை சரி பண்ண வரப்போ குழந்தைய பார்க்கலையே. அவன் நர்சரியில இருந்தான். போலீஸ், மந்திரி, கலெக்டர் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் ஒரு சிஐடிய உயிரோட முழுசா பாக்குறேன். நீங்க நிறைய திருட்டு பசங்களை அடிச்சிருக்கீங்களா? இன்னொருத்தரீங்க? எனக்கு அத நினைச்சா வருத்தமா இருக்கு. பரவாயில்ல விடுங்க. அன்னைக்கு நாங்க கொடையை உடைச்சிட்டோம். அதுக்கு பதிலா இந்த கொடையை வச்சுக்கோ. அதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, அது ஒரு பழைய கொடை தானே. நான் கிளம்புறேன். இருங்க, காஃபி குடிச்சிட்டு போலாம். வேண்டாம். ஏன், ஏழைங்க வீட்ல எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. அப்ப இருங்க, இதோ வந்துடுறேன். செல்லம், இது ரொம்ப விலை அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஐயோ, அந்த கொடை 3 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர கொண்டு வந்தான். ராஜேந்திரன் யாரு? அது போகட்டும், சிஐடிக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? என்னுடைய பேரு தாசன், ராமதாசன். நீங்க அப்படியே கூப்பிடுங்க. சிஐடி தான் கம்பீரமா இருக்கு. ராமதாசன் சிஐடி எந்த ஊரு? அது சவுத் சைடு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஜாதக பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் ஆயில்யம். என் பையனோட நட்சத்திரம், என் ராஜேந்திரனோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. தென்காசி பக்கத்துல தான் ராஜனோட குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு தோஷம் இருக்குன்னு தெரியும். குழந்தை பிறந்த 6 மாசத்துல ராஜேந்திரன் எங்களை விட்டு போயிட்டான். இல்ல, இப்போ அதான் நடந்துருச்சுல்ல. ஷோபா உங்க பையனுடைய மனைவி தானே? இந்தாங்க. என்னாச்சுமா? அப்புறம் பார்க்கலாம். ஐயோ, காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல, டியூட்டி ஃபர்ஸ்ட்.
அப்போ நேற்று ராத்திரி நம்மளை கொலை பண்ண முயற்சி பண்ணது அவனாத்தான் இருக்கணும். ஆமாம், ரொம்ப கவனமாக இருந்தால் தான் விஷயம் நடக்கும்னு அப்படி சொன்னான். அவன் நம்மளை பார்த்து பயப்படுறான்னு அர்த்தம். விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு சொன்னான். விஜயா, நாமளும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அதை விட வேற வேலை? எப்படியோ இப்போ ஆள் கிடச்சிட்டான்ல. இனி எல்லா விஷயமும் ஈஸி தான். வேஷம் போடுற நேரம் வந்தாச்சு. இல்லை, ராத்திரி ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடல. இந்த பறவைக்கு உணர்வு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சத்தம் போடாமல் ரொம்ப அமைதியாக தான் கிட்ட போனேன். இருந்தாலும் என்னுடைய அசைவுகளை வச்சு தப்பிச்சிருச்சு. அது புல்ஃபின்ச்னு தான் தெரியுமா? பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. இந்த பறவைகள் எண்ணிக்கை 198 மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். எல்லா பேர்ட் ரிசர்ச்சருக்கும் இது நல்ல பதிலடியா இருக்கும். கண்டிப்பாக பறவைகளை ரிசர்ச் பண்ண நான் என் வீடு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ராத்திரி பகலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் இந்த வருஷம் நான் சலீம் அவார்டு வாங்கினாதான் என் மனசு நிம்மதியாக இருக்கும். அவனுக்கு அவ்வளவு கூர்மையான அறிவு. 50 பேர் ஒன்றா போனாலும் அவங்கள அடித்து உடைக்கிற வலிமை அவன்கிட்ட இருக்கிறத பார்த்தேன். எறும்புகளை சுண்டி எறிகிற மாதிரி மனுஷங்களை கூறு போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ராட்சசன். சமூகத்தில் நிறைய பேர் கூட பழக்கம் இருக்கிறதுனாலையும் தந்திரமாக கடத்தல் பண்ணுறவங்களுடைய உதவி இருக்கிறதுனாலையும் போலீஸோட ஒவ்வொரு அசைவையும் அவன் முன்னாடியே கணிக்கிறான். அப்படின்னா உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கூடாது, அவனை அடியோட புடுங்கி எறியறது தான் எங்களுடைய திட்டம். உடனே பிடிச்சிட்டா கூட இருக்கிறவங்கெல்லாம் தப்பிச்சிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி அடிச்சு குற்றத்தை ஒத்துக்க வச்சா ப்ரூஃப் இல்லாமல் கடைசியில் கோர்ட் அவனை சும்மா விட்டுரும். இங்கே அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களோட வழி அது இல்லை, எங்களுடைய வழி தனித்துவமானது. நாங்கள் பிடிச்சா தப்பிக்கவே முடியாது. எங்களோட ஒவ்வொரு அசைவும் அறிவுபூர்வமாக தான் இருக்கும். இனி எங்களுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் பண்ணணும். கார், வெடிகுண்டு, சிட்டியில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு வயர்லெஸ் வசதி. உடனடியாக எங்களுக்கு தேவை 10,000 ரூபா பணம். 10,000 ரூபாயா? ஏன் பயமா இருக்கா? ஒருவேளை ஒரு கார் சேசிங், இல்லை ஒருவேளை வில்லனுங்க தங்கி இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல், அங்கே நாங்கள் தங்கணும், சாப்பிடணும். இதெல்லாம் காசு இல்லாமல் நடக்குமா? இந்த கேஸை க்ளோஸ் பண்ண ரொம்பவே செலவாகும். அடிக்கடி வந்து காசு கேட்க எங்களால் முடியாது. அதுக்கு எங்களுக்கு அவசியமும் இல்லை. வி ஆர் சிடி ஃப்ரம் கேரளா. அப்புறம் அந்த கார் வந்தால் பென்ஸ் கார் வரட்டும். என்ன மிஸ்டர் சிஐடி ராம்தாஸ்? ஓகே, சிஐடி விஜயன். முதலமைச்சர் அம்பாசிடர் கார்ல தான் போறாரு. இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு தேவை பென்ஸ் தான். சார், ஜீப்பு மட்டும் தான் அரேஞ்ச் பண்ண முடியும். தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ண. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அந்த கொலகாரனுடைய பிளட் டெஸ்ட் அது இன்னும் வரல. ரிப்போர்ட் வந்துருச்சு. ஏபி பாசிட்டிவ். ஏபி பாசிட்டிவ்? ஓ, நம்மளோடது ஏபி பாசிட்டிவ். அப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. தங்கத்தை பத்திக்க வச்ச கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்குல்ல, எங்களுக்கு அதுவும் வேணும். போலீஸ் ஸ்குவாட் எப்பயுமே ரெடியா இருக்கணும். துப்பாக்கிகளும் மற்ற ஆயுதங்களும் தேவைப்பட்டா எங்களுக்கு உடனே சப்ளை பண்ணும். நாங்க இப்ப கிளம்புறோம். முடிவே இல்லாத போராட்டத்துக்கு நாங்க இப்ப ரெடி ஆயிட்டோம். கமான். போலீஸ் நாய் கூட தயாரா இருக்கணும்.